கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே வரும். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆணவ குற்றங்களுக்கு தனிச்சட்டம் அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனர் கில்லிங் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில் தனிச்சட்டம் அப்படிங்கிறது கிடையாது. அதை வலியுறுத்தி தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டேட்டா பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இந்த ஆனர் கில்லிங் அப்படிங்கிறது 2020 25 பேர் இறந்துருக்காங்க, 2021 33 மெம்பர்ஸ் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யாரோட டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா NCRB டேட்டா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட டேட்டா படி 2021 நமக்கு 33 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த கிராஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சட்டம் தேவை. அப்போ இதுக்கு முன்னாடி ஹானர் கில்லிங் எல்லாம் எந்த சட்டத்துக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பாதிக்கப்பட்டவங்க பட்டியல் அல்லது பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அதை SC/ST ஆக்ட் 1989 கீழே இது பண்ணிட்டு வராங்க. அந்த வழக்குகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இதே பிற சமூகத்தினராக இருந்தாங்கன்னா அந்த குற்றத்தை இந்திய பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டத்தின்படி அந்த ஒரு வழக்குகளை பதிவு செஞ்சுட்டே வராங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற வழக்குகளுக்கு கீழே தான் இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சுட்டே வரோம். ஹானர் கில்லிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியான சட்டம் வேணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்பட்ட பாயிண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ மற்ற சட்டங்களுக்கு கீழே கொண்டு வரப்போ அதை ஒரு மர்டராக மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது மர்டரையும் தாண்டி ஒரு ஜாதி, ஒரு சமூகம், இந்த மாதிரியான இடத்துலையும் ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை மர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது பரிந்துரைகள் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய சட்ட ஆணையம் இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தனியாக ஒரு சட்டம் இயற்றலாம், அதுக்கு ஒரு முன்வரைவும் கொடுத்துருப்பாங்க. திருமண உறவு சுதந்திரத்தில் குறுக்கிட தடை செய்யும் அந்த சட்ட திருத்த முன்வரைவு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் ரைட் டு மேரேஜ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இங்கிலீஷில். நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் ரைட் டு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட முன்வரைவையும் யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவோட லா கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்தியாவில் இந்த ஆணவ கொலைகள், ஹானர் கில்லிங்க்கு எதிராக ஒரு சட்டம் அப்படிங்கிறது இல்லை. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ உச்சநீதிமன்றம் இதுக்காக ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வழக்கில் இருக்குது நமக்கு, வாகினி வெர்சஸ் இந்தியன் யூனியன், அதாவது வாகினி எதிர் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது தமிழில் கொடுத்துருக்காங்க. வாகினி வெர்சஸ் இந்தியன் யூனியன் அப்படிங்கிற அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆணவ கொலைகளை ஒரு தீவிரமான பிரச்சனையாக அங்கீகரித்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ஆணவ கொலைகளை பற்றி பேசியிருக்காங்க. அது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான பிரச்சனை அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ நமக்கு ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது பார்க்குறப்போ இந்த இடத்துல ஒரு சட்டம் தேவை அப்படிங்கிறத, ஒரு லா தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த 18, 19, 20 வயசில் இருக்கவங்களாம் இந்த ஹானர் கில்லிங்னால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்துட்டே வரோம். தொடர்ச்சியாக இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூர் சைடில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை சார்ந்து தான் இந்த ஒரு ஆர்டிக்கலும் அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் வந்திருக்கும் நமக்கு. சரிங்களா? இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த லவ் மேரேஜஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாகவே இருக்குது. இதனால் இந்த ஹானர் கில்லிங் நடந்துருமோன்ற ஒரு பயத்தினால லவ் மேரேஜஸ் அப்படிங்கிறது ரொம்பவே தடைப்பட்டுட்டே வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் ரைட் டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கோட் ஒரு பரிந்துரை நமக்கு இருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ஹானர் கில்லிங்கை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டாவை கொடுக்கணும். எவ்வளோ டேட்டா, NCRB டேட்டாவை தான் இந்த இடத்துல கொடுக்கணும். ஒரு கிரைம் சார்ந்த ஒரு கொஸ்டின் எழுதுறோம்னா அதில் NCRB டேட்டாவை தான் கொடுக்கணும். அடுத்தது இந்தியாவில் இதுக்கான சட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எழுதணும். அதாவது இந்த ஹானர் கில்லிங்னால சொசைட்டியில் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகுது, அதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த ஹானர் கில்லிங்காக பயந்துக்கிட்டு லவ் பண்ணுறவங்க கூட அவங்கவுங்க சமூகத்தில் தான் லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த இடத்துல கோட் பண்ணி ஆகணும். அடுத்தது உச்சநீதிமன்றத்தோட வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கோட் பண்ணணும். கடைசியாக இந்த பரிந்துரை, இந்த லா கமிஷன் கொண்டு வந்த இந்த பரிந்துரையை நம்ம கடைசியாக போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கணும். அது கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஹானர் கில்லிங் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில் ஒரு சட்டம் தேவை அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிளில் அமைப்பு சாரா தொழிலாளர் வளம் பெற அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் ஆர் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லா விதமான வேலைகளும் செய்யக்கூடியவர் இருப்பாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஒரு டீ கடையில் இருக்கவங்க, இல்லை ஒரு மீன் வியாபாரம் செய்கிறவங்க, அந்த மாதிரி எல்லா விதமான வேலைகளும் செய்கிறவங்க தான் இந்த இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். நமக்கு ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் இந்த சென்ஸ் நம்ம டீச்சர்ஸை சொல்லலாம், இல்லை IT ப்ரொஃபஷனல்ஸை சொல்லலாம்,
ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்கள சொல்லலாம். இவங்களாம் தான் ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் இல்லாமல் நமக்கு சாதாரணமாக சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்கள தான் நம்ம இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவோட எக்கானமியில் பெரும் பங்கை வந்து வச்சுட்டே வராங்க. ஸோ அதில் இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் அதிகமான இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் தான் அதிகப்படியாக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒடிசாவில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 88% பேர் இருக்காங்க. அடுத்தது வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேஷ், 4வதாக பார்த்தோம்னா பீகார். இந்த 4 மாநிலத்திலிருந்து தான் அதிகப்படியாக இந்த இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த 4 மாநிலத்தில் இருந்து வெளியே வரவங்க தான் தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் அதிகப்படியாக இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஆல்ரெடி நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாட்டில் அதிக அளவு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வேளாண் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100% நம்ம எடுத்துக்கிறோம். 100% ஆஃப் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா இதில் 52% பேர் அக்ரிகல்ச்சர் சார்ந்த வேலைகளில் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் சார்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்காங்க. மீதி 48% பேர் இந்த வேளாண்மை இல்லாத மற்ற வேலைகள் அதர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இங்கே. ஸோ வேளாண்மை சார்ந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கவங்க ஒரு 52% பேர் இருக்காங்க. அது இல்லாமல் மற்ற வேலைகள் செய்கிறவங்க ஒரு 48% பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இவர்கள் மூலம் நாட்டுக்கு 87% வருமானம் கிடைப்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குன்னு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் 2 டேட்டா பாயிண்ட்ஸை கூட நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமா நம்ம போகிறப்ப ஃபஸ்ட்டு இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு 2-3 ஸ்கீம்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஈஸ்ரம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது 2021 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு நேஷ்னல் டேட்டா பேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸை வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டா, என்னென்ன வேலைகளில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு டேட்டா வச்சிருக்கிறது தான் இந்த ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஒரு நேஷ்னல் டேட்டா பேஸ் ஆன் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கும். நேஷ்னல் டேட்டா பேஸ் ஆன் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது 2021 அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதன் மூலயமா என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா இத்தளத்தின் வாயிலாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தங்களை பற்றிய முழு தகவல்களையும் பதிவு செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 59 வயது வரை உள்ள தொழிலாளர்கள் அனைவரும் பதிவு செய்து கொள்ள அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலயமா நிறையா இவங்களுக்கு வந்து அந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஈஸ்ரம் போர்ட்டலோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். எந்த ஊர்லேருந்து வராங்க, எந்த இடத்துலேருந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான. ஸோ அவங்களுக்கு அந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் போய் சேருதா இல்லையா அப்படிங்கிறத உறுதி செய்கிறது தான் இந்த ஈஸ்ரம் போர்ட்டலோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வேறு என்ன டேட்டாஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டின் வேலை வாய்ப்பு பகிர்வில் 17% மட்டுமே இந்த அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களாக உள்ளனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மீதமுள்ள 88% அமைப்பு சாராத தொழிலாளர்களாக உள்ளனர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 100% இருக்குது அப்படின்னா இதில் 17% வந்து ஃபார்மல் ஒர்க்கர்ஸாக வந்திருக்காங்க. அதாவது டீச்சர்ஸ் அந்த மாதிரியான வேலைகளில் இருக்கவங்க. இதில் 83% வந்து இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸாக அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்காங்க. இந்த 83% நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 83ல் 52% மக்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சார்ந்து இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. இதில் 48% மக்கள் வந்து என்ன இருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் சாராத மற்றபடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியான வேலைகளில் மீதி ஒரு 48% இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்தது அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு 2008ஆம் ஆண்டு இவர்களுக்கென சமூக பாதுகாப்பு திட்டம் அதாவது சோஷியல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற சொல்லுவோம். இதை வந்து 2008 வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான வாரியம், ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் போர்டு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்களை பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கட்டமாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த
அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்களோட நீடை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க நமக்கு ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், அதாவது இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க இல்லை அப்படின்னா நமக்கு அந்த அன்றாட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எக்கனாமியோட ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் செய்யணும், இன்னமும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களோட எண்ணிக்கையை கம்மி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் தேவை அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற பார்க்குறப்போ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் சில ஸ்கீம்ஸை கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கரை பற்றி ஒரு கொஸ்டின் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவில் இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க எத்தனை பர்சன்டேஜ் எந்தெந்த மாநிலத்திலிருந்து அதிகப்படியாக இருக்காங்க நமக்கு பார்த்தா அந்த ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கணும். அடுத்தது அன்ஆர்கனைஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும். இந்த மாதிரியான வேலைகளில் இருக்கவங்கள நம்ம அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது அவங்களோட டேட்டா பாயிண்ட் வந்து கொடுக்கணும், எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு அடுத்தது அவங்களோட தேவை, அந்த நீட் ஃபார் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும். அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் இல்லை அப்படின்னா இந்தியாவோட மற்ற வேலைகள் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கோட் பண்ணிவிட்டு இவங்களுக்குன்னு அரசாங்கம் கொண்டு வந்த அந்த நலத்திட்டங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதில் 2008 போனோம் அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி ஆக்ட், சமூக பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த வருஷம் வந்திருக்கும்னா 2008 வந்து நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்ரம் யோகி மந்தன், பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து வந்திருக்கும். இந்த திட்டத்துக்கு படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் பென்ஷனாக வந்து கொடுக்க போகிறாங்க இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம 18லேருந்து 40 வயசில் இருக்கவங்க வந்து இந்த ஸ்கீம் கீழே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம டெபாசிட் பண்ணிகிட்டே வருவோம். அதிலிருந்து நமக்கு மாதம் 60 வயசுக்கு மேலே மாதம் ஒரு 3000 ரூபா அப்படிங்கிறது பென்ஷனாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. இதுதான் அந்த ஸ்ரம் யோகி மந்தன் அப்படிங்கிற அந்த திட்டம். வேறு என்ன திட்டம் புதுமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வான் நிதி அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் இருக்குது. அதாவது ஸ்வான் நிதி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிஎம் ஸ்வான் நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், அதாவது இந்த தெருக்களில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கவங்கள தான் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வான் நிதி. இதுக்கு கீழே இவங்க ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான லோன்ஸ் எல்லாம் கொடுக்கறது தான் இந்த ஸ்வான் நிதி திட்டமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த ஏபிபிஎம்ஜே அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இந்த திட்டத்துக்கு கீழே 5 லட்ச ரூபா நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸாக வந்து கொடுக்குறாங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது இருக்குது. இதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நேஷ்னல் டேட்டா பேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்தான் இந்த ஈஸ்ரம் போர்ட்டலாக இருக்குது. நேஷ்னல் டேட்டா பேஸ் ஆன் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸுங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமாக தான் இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அவங்களோட அடுத்த தலைமுறையை அடுத்த கட்டத்துக்கு அரசாங்கம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சரில் இருக்கணும். சரிங்களா. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் குவைத் தினார் நம்பர் 1 5வது இடத்தில் இந்திய ரூபாய் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இம்பார்ட்டன்ட். உலகின் வலுவான நாணயமாக குவைத் நாட்டின் தினார் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அமெரிக்க நாட்டோட டாலர், அமெரிக்கன் டாலர் 10வது இடத்துல இருக்குது. இந்தியாவோட ரூபாய் 15வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்ன பேசிஸில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு வலுவான நாணயம் ஒரு நாட்டின் வாங்கும் திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உலக அரங்கில் அதன் நம்பகத்தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா இதனால் ஒவ்வொரு நாட்டின் நாணய மதிப்பும் உலகளாவிய வர்த்தகத்தின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. ஸோ ஒரு வேறு என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட அந்த நாட்டின் பொருளாதார ஆற்றலை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாணயத்தின் வலிமை மதிப்பு உயரும் போது அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கை அதிகரித்து முதலீடுகள் குவிய தொடங்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டோட கரன்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில கேட்டகரிஸ் தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டோட கரன்சி அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ அந்த கரன்சி ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியோட கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கணும். அது அப்படின்னா தான் நமக்கு அந்த கரன்சி அப்படிங்கிறதும் ஸ்டேபிளாக இருக்கும். கவர்னன்ஸ், அந்த நாட்டோட பாலிடிக்ஸ், இன்டர்னல் ரிபல்லியன், இந்த அதாவது உள்நாட்டு கலவரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ஒரு நாடு இருக்குது
கரெக்டான இன்டர்வல்ஸில் எலெக்ஷன்லாம் நடக்குது, ஒரு கரெக்டான அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஒரு நாட்டோட கரன்சியை வந்து மதிப்புமிக்க கரன்சியாக அங்கீகரிக்கப்படும். ஸோ அந்த நாட்டோட எக்கானமி நல்ல நிலைமையில் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு, ஒரு கன்சிஸ்டண்ட்டான க்ரோத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டோட கரன்சியை வந்து வலிமையான கரன்சி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஒரு மதிப்புமிக்க வலிமையான கரன்சி இருக்கப்போ நமக்கு அந்த நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது டெவலப் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மதிப்புமிக்க வலிமையான கரன்சி இருந்துச்சுன்னா அவங்க நாட்டுக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல குறிப்பிடுற ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? இதனால தான் நம்ம பார்க்குறோம் அமெரிக்கன் டாலர் தான் எல்லா இடத்துலையும் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளால அமெரிக்காவில் ஒரு உள்நாட்டு கலவரத்தை பார்க்க முடியாது, ஒரு ஸ்டேபிள் அரசாங்கம் இருக்கும், எப்பயுமே அங்கே வந்து எக்கானமி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இந்த மாதிரியான பல ஃபேக்டர்ஸ்னால தான் நம்ம அமெரிக்கன் டாலரை நம்பி எல்லா உலக வர்த்தகமும் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அமெரிக்காவில் அந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அமெரிக்கன் எக்கானமியும் சரி, கண்ட்ரியும் சரி, அவங்களோட பாலிட்டிக்ஸும் சரி, எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குன்ற ஒரு நம்பகத்தன்மையினால தான் எல்லா ட்ரேடுமே வந்து நமக்கு அமெரிக்கன் டாலர்ஸ்லேயே நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை உலகெங்கிலும் உள்ள 150 நாணயங்களின் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ரேங்கிங்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து குவைத் தினார் வந்து இருக்குது. செகண்ட் பிளேஸில் வந்து பஹ்ரைன் தினார் அப்படிங்கிறது செகண்ட் பிளேஸில் இருக்குது. தேர்ட் பிளேஸில் ஒமானி ரியல் அப்படிங்கிறது இருக்குது. 10th பிளேஸில் அமெரிக்கன் டாலர். இந்தியாவோட ருப்பி வந்து 15th பிளேஸில் இருக்குது. அதுதான் நம்ம இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அடுத்தது, ஹவுதிகளை பயங்கரவாதிகளாக அறிவித்தது அமெரிக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துரும். ஏமனில் இருக்கக்கூடிய இந்த அன்சர் அல்லா அப்படிங்கிற அமைப்பை தான் நம்ம ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வரோம். ஸோ இவங்க ஏன் ரெட் சீயில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறோம். இதுதான் இஸ்ரேல், இந்த இடத்துல காசா அப்படிங்கிற பகுதி இருக்குது. ஸோ இஸ்ரேல் அமைப்பினருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஒரு சண்டை வந்திருக்கு. ஸோ அந்த சண்டையில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் அதிகப்படியாக உயிரிழந்துட்டே வரனால இஸ்ரேல் காசாவில் நடக்கக்கூடிய அந்த ஒரு போரை வந்து நிப்பாட்டுற வரைக்கும் நாங்கள் செங்கடல் வழியாக வரக்கூடிய எல்லா கப்பல்களையும் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறத அன்சர் அல்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரியே இன்னமும் அந்த இஸ்ரேல் வந்து அட்டாக்கு நிப்பாட்டாமல் இருக்காங்க. ஸோ ஹவுதி அமைப்பினர்களும் வந்து செங்கடல் வழியாக வரக்கூடிய எல்லா சரக்கு கப்பல்களையும் அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா தலைமையில் ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நேவல் டீமாக இருக்குது, அதாவது கடற்படைகள் கூட்டணியாக இருக்குது. இந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவக்கூடிய அந்த ஏவுகணைகளை இவங்களோட நேவியை வச்சு திருப்பி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த நிலைமையில தான் இருக்குது. இஸ்ரேலும் வந்து போரை நிப்பாட்டுற மாதிரி தெரியல. ஸோ ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் வந்து அந்த தாக்குதலை நிப்பாட்ட மாட்டோம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு ஏமனில் இருக்கக்கூடிய இந்த அன்சர் அல்லா அப்படிங்கிற இந்த அமைப்பினர் ஆல்ரெடி ஒரு டைம் நமக்கு அமெரிக்காவால் என்னவா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சர்வதேச பயங்கரவாத இயக்கம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருப்பாங்க ஏமனில் இருக்கக்கூடிய இந்த அன்சர் அல்லா அமைப்பினரை. ஸோ அது எதுக்காக அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த 2014-15 அந்த காலகட்டத்தில் ஏமனில் இருக்கக்கூடிய இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு போர் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஏமனில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ ஏமன் அரசாங்கத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சவுதி அரேபியா அவங்க இராணுவத்தை வச்சு ஹவுதி கிளர்ச்சியாளர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த போர் இதை வந்து ஒரு 7 ஆண்டு போர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 2021 வரைக்கும் இந்த போர் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த போர் நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு போர் அப்படிங்கிறது 2021 தான் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்திருக்கும். சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் போர் நிறுத்தம் வந்திருக்கும். அந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் தான் இந்த இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த சர்வதேச பயங்கரவாத தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிக்னேஷன், அந்த ஒரு லிஸ்ட்டில் இருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களை அமெரிக்கா வந்து தூக்கியிருப்பாங்க. மறுபடியும் இந்த ரெட் சீல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சனால 2024 மறுபடியும் இவங்களை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் பயங்கரவாத செயல்களுக்கான நிதி வரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அறிவிப்பு உதவும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவங்களால இந்த
ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாதிப்படையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அமெரிக்காவால் சொல்லப்பட்டால் அவங்களுக்கு இந்த ஃபண்டிங் அப்படிங்கிறது போய் சேராது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஃபண்டிங் இருந்தால் தான் அவங்களால அந்த வெப்பன் சப்ளை மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ ஃபண்டிங்கை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுறாங்க. அடுத்தது சர்வதேச வங்கி பரிமாற்றங்களை அவர்களால் இனி மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி எல்லாம் அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே ஸ்விஃப்ட் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்துக்கு கீழே தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அமெரிக்கா சொல்லிட்டாங்க, அமெரிக்கா ஒரு சாங்ஷனை விதிச்சிட்டாங்க அப்படின்னாலே இந்த வங்கி பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்படும். சரிங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துலையும் சொல்ல வராங்க. ஸோ இவங்களுக்கு ஃபண்டிங் கட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபண்டிங்கையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. வேற என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மேலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் நடவடிக்கையால் ஏற்படும் இழப்புகளுக்கு அவர்களுக்கு அவர்களை பொறுப்பாக்குவதற்கு இந்த அறிவிப்பு பயன்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவங்கனால ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த அறிவிப்புனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்புனால அவங்களால அந்த ஃபண்டிங் அப்படிங்கிறது முடங்கி போயிடுச்சு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இருக்கனால சீக்கிரமாக அவங்க பேச்சுவார்த்தை அந்த நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத அமெரிக்காவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். அதில் இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு அந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறதும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.